ஏய் ஆதி, வா அம்மா ட்ரெஸ் போட்டு விடுறேன். ஏய் ஆதி, என்னடா இது? உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, சூச்சு வந்து அம்மா கிட்ட சொல்லணும், அம்மா கொண்டு போய் பாத்ரூம்ல விடுவேன், பாத்ரூம்ல தான் சூச்சு போகணும்னு. அப்புறம் ஏன்டா இங்கேயே சூச்சு போயிருக்க? நீ சூச்சு போகாம அப்புறம் இங்க வேற யார் சூச்சு போனா? ரியாவா? சரி சரி, நீ சூச்சு போகலன்னு எனக்கு தெரியும். ஆதி தான் சூச்சு போயிருக்கான். அவன் ஏதோ குட்டி பையன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான், அதுக்கு போய் நீ அழுதுகிட்டு இருக்க. யோரியா, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான், அவன் சின்ன பையன்ல. அவன் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு நீ அழுதுட்டு இருக்க. சரி, இப்ப அவன் சொன்னதுனால அம்மா என்ன உன்னை திட்டுனா அடிச்சனா? அப்புறம் எதுக்கு நீ அழற? ஐயோ ரியா, அவன் குட்டி பையன்ல, அவன் சும்மா சொல்றான். சரி சொல்லட்டும் விடுறியா? அவன் சொன்ன என்ன இப்போ? அவன் சொன்னா நீ தான் சூச்சு போனேன்னு ஆயிடுமா? அவனே ஒரு கள்ளன், அவன் சூச்சு போயிட்டு இருக்கிற எல்லார் மேலயும் பழி போடுவான். அவன் சொல்றான்றதுக்காக போய் நீ அழற பாரு. அப்புறம் அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இப்ப அவன் சூச்சு போயிட்டான், பக்கத்துல நீ இருக்கிறதுனால ஒன்ன சொல்றான். இதே பக்கத்துல அப்பா இருந்திருந்தா அவன் என்ன சொல்லியிருப்பான்? அப்பா தான் சூச்சு போனாருன்னு சொல்லியிருப்பான். உங்க அப்பா வந்துட்டாரு. வாங்க வாங்க, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்ப ஏதோ தப்பான நேரத்துக்கு வந்துட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. என்னது, அவன் சூச்சு போயிட்டு ஒன்ன சொல்றானா? டே ஆதி, என்னடா நீ சூச்சு போயிட்டு அக்கா தான் சூச்சு போனான்னு சொல்றியா? டேய் கேடி பயலே, நீ சூச்சு போயிட்டு அக்காவியா சொல்ற? ஐயோ டே அம்மோ, விட்றா. அவனே குட்டி பையன் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுக்கு எதுக்குடா நீ அழுதுட்டு இருக்க? நம்ம தம்பி தானடா. அப்புறம் உனக்கு தான் தெரியுமே, தம்பி இருக்கிற எல்லா கேடித்தனத்தையும் பண்ணிட்டு நம்ம மேல பழி போடுவான். சரிடாமோ, பாப்பா ட்ரெஸ்ல சூச்சு போக மாட்டேன்னு அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியுமே. ஆதி தான் சூச்சு போயிருக்கான், அவன் சும்மா சொல்றான்றதுக்காக நீ ஏன்டா அழுதுட்டு இருக்க? டே ஆதி, என்னடா நீ ஒரு சூச்சு போயிட்டு அக்காவை அழ வச்சுக்கிட்டு இருக்க? டே அம்மோ, சரி விடுறா, அவன் குட்டி பையன் தானே, சொன்ன சொல்லிட்டு போறான். டே ஐஷு, ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா கூலா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? முதல்ல அந்த கேடி பையில தூக்கிட்டு போய் ட்ரெஸ் மாத்தி விடு. அவனுக்கு நான் ட்ரெஸ் மாத்தி விட்டுக்கிறேன், உங்க பொண்ணை நீங்க சமாதானம் பண்ணுங்க. அவளை நான் சமாதானம் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல அவன் இங்கிருந்து தூக்கிட்டு போ. அவன் இங்கிருந்து போனாலே அவ சமாதானம் ஆயிடுவா. அம்மோ அழாதடா. சரி நீ வா, நம்ம அந்த பக்கமா போய் டிவி பார்க்கலாம்.
ஐயோ என்னடா அமுது, அவன் தான் சின்ன பையன் ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பெரிய பொண்ணாயிட்ட தானே, இப்படியெல்லாம் அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டு அடம் பிடிச்சு அழலாமா? தம்பி சும்மா சொன்னா சரி போட்டும், தம்பி தானே சொல்லிட்டு போறான்னு நீ விடணும். அதை விட்டுட்டு அவன் சொல்றதுக்காக போய் அழுதுட்டு இருக்கியடா. ஐயோ சரி. டே ஆதி, அக்கா சூச்சு போல, நான் தான் சூச்சு போனேன்னு சொல்றா. என்னது டாடா தான் சூச்சு போனா? டேய் ஏங்க உங்களுக்கு இது தேவையா? டேய் கேடி பயலே, அக்கா சூச்சு போலன்னு சொல்ல சொன்னா கடைசியில அப்பா மேலேயே பழி போடுறியாடா? வர வர சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டு வருது. தலைக்கெல்லாம் கட்டி தொங்க விட்டுருவான் பாத்துக்க. ஐயோ எங்க ஏங்க இப்ப அவனை திட்டுனீங்க? பின்னடி ரியாவை சொன்னா கூட பரவாயில்ல, என்ன சொல்றான்? ஐயோ என்னங்க நீங்க, உங்களை சொன்ன என்ன இப்போ? ரியா தான் புரிஞ்சுக்காம அழறானா, நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒருத்தி அழறாங்கிறதுக்காக உங்களை சமாதானம் பண்ண கூப்பிட்டா இப்ப ரெண்டு பேரும் அழ வச்சிட்டீங்களா? ஐயோ கடைசியில பழி என் மேல வந்துருச்சா? இதுக்குதான் இவங்க இருக்கிற பக்கமே நான் வர்றதில்ல. தெரியாம வந்துட்டேன். வந்துட்டீங்களா? ஒழுங்கா ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணிட்டு போங்க. நான் சமாதானம் பண்ணுமா? அதுக்கு நானாடி அவங்கள அழ வச்சேன்? ஆதி எல்லாம் ஒன்னால வர்றது. வர வர சேட்டை அதிகமாயிட்டே வருதுடா உனக்கு. ஆமா அப்படியே அப்பா மாதிரி. ஐஷோ சரி சரி, நான் எதுவும் பேசல. ஆனா உங்க பிள்ளைங்களை முதல்ல சமாதானம் பண்ணுங்க. ஐயோ சரி டே ஆதி அழாதடா. அப்பா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அப்பா உன்னை திட்டிட்டேன்னு நினைச்சா அழறியா? இங்க பாரு, அப்பா சிரிச்சிட்டு தானே இருக்கேன். அப்பா உன்னை திட்டலாம் இல்லடா. ஆமாண்டா செல்லம், அப்பா உன்னை திட்டலடா. சமத்து குட்டி, அப்படிதான் அழாம இருக்கணும். சரி இப்ப சொல்லு பாக்கலாம், யார் அங்க சூச்சு போனா? சரி வேற வழி இல்ல. சரி அப்பா தானே சூச்சு போன, அக்கா சூச்சு போலல்ல? அடே அம்மோ, அதான் தம்பி நீ சூச்சு போலன்னு சொல்லிட்டானே, அப்புறம் இதுக்கிட்ட இன்னும் அழுதுட்டு இருக்க? அழாத, கண்ணத்தோட. ஆமா ஆமா, அப்பா தான் சூச்சு போயிருக்காரு. நீங்க எங்க இப்படி பண்ணிருக்கீங்க? ஐயோ குழந்தைங்களை விட மோசமா இருக்கீங்க போங்க. எது எப்படியோ ரெண்டு பேரும் சிரிச்சிட்டீங்களே, அது போதும். இவங்க 3 பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாத்தீங்களா? ஆனா இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி வீட்டுல எல்லா கேடித்தனத்தையும் பண்ணிட்டு உங்க மேல பழி போடுற செல்ல குட்டிங்க உங்க வீட்லயும் இருக்காங்களா? இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் வரும்.